ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிந்துஸ் வியூ. இன்றைக்கி நான் எங்கே போனேன்னா கிஃபி. இது வந்து சுவிட்சர்லாண்டில் நிறைய பிரான்ச் இருக்குது இந்த கடையோடது. பட் இந்த கடை தான் வந்து என்ன சொல்கிறது, நான் ரொம்ப ஆசையாக ஷாப்பிங் பண்ணுவேன். பிகாஸ் இதில் ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப லோவாக இருக்கும். ஆசைப்பட்டது எல்லாமே வாங்கக்கூடிய மாதிரி இருக்கிற ப்ரைஸாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா குட்டியாகவே வீட்டுக்கு தேவையான அவ்வளோ ஐட்டம்ஸும் இருக்கும். வீட்டுக்கு தேவையானது, நாங்கள் சாப்பிடக்கூடியது, அப்படி எல்லாமே இங்கே இருக்கும். பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் காட்டின மாதிரி 2 கடை இதில் இருக்குது. நான் போன இடத்துல 2 கடை இருக்குது. சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கடை தான் இருக்கும். நான் போன இடத்தோட அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ஏன் இந்த கடை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன்டா, இதில் வந்து நார்மலாக ₹1, ₹2, ₹3 நார்மலாக தேவைப்படுற சாமான்கள் இருக்கும். இது வந்து ஸ்வீட்ஸில் இருக்கிற ஆக்களுக்கு தெரியும். மேபி நீங்கள் ஸ்வீட்ஸுக்கு புதுசாக வரதா இருந்தால் இந்த கடையில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம் வீட்டுக்கு தேவையான சாமான்கள். ஏண்டா இதில் இருந்து நாங்கள் வேறு கடையில் எடுக்கிற மாதிரி இருந்தால் இதிலேருந்து ஒரு 3லேருந்து ஒரு 2-3 பங்கு விலை கூடையாக தான் இருக்கும். ஸோ இதில் வாங்குறது எங்களுக்கு லாபமாகவும் இருக்கும், நல்ல குட்டியான ஐட்டம்ஸாகவும் இருக்கும். டாய்ஸஸ், உங்களுக்கு தேவையான கேண்டில்ஸாக எல்லாத்துக்குமே இருக்கும். இது ஒரு பெரிய ஷாப் ஒன்று தான். நீங்கள் உள்ளுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நீங்கள் ஷாப் பண்ணிக்கொண்டே போகலாம். உங்களுக்கு இது தேவையாக இருக்குது, இது தேவையாக இருக்குன்னு சொல்லி. நார்மலாக இந்த கண்டெய்னர்ஸ் அதுகள் எல்லாம் ரொம்ப விலையாக இருக்கும் வெளியால். நான் எனக்கு எந்த அளவுக்கு இந்த கடையை கவர் பண்ண முடியுமோ 2 கடையை நான் கவர் பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் காட்டுறது வந்து பர்த்டேஸுக்கு தேவையான எல்லாமே, நீங்கள் மேசைக்கு போடுற அந்த டேபிள் க்ளாத்தாக இருக்கட்டும், கப்ஸ் எல்லாமே அந்த கலர்ஸில் இருக்கும். நிறைய கலர்ஸ் இங்கே இருக்குது. நீங்கள் கேக் செய்ய போகிறீங்களா, அதுக்கு தேவையான சாமான், கேக்குக்கு தேவையான மோல்ட் எல்லாமே இங்கே இருக்கும். பிளேட்ஸ், உங்களுக்கு கத்தி வேணுமா, கரண்டி வேணுமா, வீட்டில் சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரம் வேணுமா, ஒரு டோஸ்டர் எல்லாமே இருக்கும். எலக்ட்ரிக் சாமான் இங்கேயும் ஓகே. ஸ்விஸில் இன்னும் 2-3 கடை மேலே இருக்குது, அங்கேயும் வந்து ஓகே இருக்கும். ஃபர்னிச்சர்ஸ் இங்கே கொஞ்சம் ஒப்பிட்ட அளவில் ஃபர்னிச்சர்ஸ் வாங்குறது வந்து ஒரு அவசரத்துக்கு வாங்கலாம். மற்றபடி இங்கே வேறு ஷாப்ஸ் இருக்குது ஃபர்னிச்சர்ஸ் இங்கே விட கொஞ்சம் குறைவாக. நீங்கள் வீட்டுக்கு தேவையான சும்மா அந்த சின்ன ஐட்டங்கள்ஸ் வந்து இங்கே வாங்குறது ரொம்ப லாபமாக இருக்கும். கர்டன்ஸ், பில்லோ என்னென்றாலும் இங்கே இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்குறதெல்லாம் இது கர்டனோட செக்ஷன். அண்ட் நீங்கள் இதுகளை தொங்க போடுறதுக்கு கர்டனுக்கு தேவையான ஹூக் அண்ட் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லா சைஸ்லேயும் இங்கே இருக்குது. மேலே வந்து உங்களுக்கு ப்ரைஸஸ் போட்டிருக்கும். நீங்கள் கீழே அதில் சைஸஸை பார்த்துட்டு மேலே ப்ரைஸ் பார்க்கலாம். வீடை ஒரு யூனிக்காக அழகாக வைக்கிறதுக்கு ஏற்ற குட்டி ஐட்டம்ஸ் இங்கே நிறையவே இருக்கும். இந்த கடைக்கு போகிறதுனாலே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். அதனால தான் இது ஒரு வீடியோவாக எடுத்து எல்லாருக்குமே நான் காட்டணுமென்று நினச்சேன். நான் ஃபர்னிச்சர்ஸ் இங்கே பெருசாக இல்லை, பட் நார்மலாக இருக்கும். அண்ட் உங்களோட பாத்ரூமுக்கு தேவையான டஸ்ட்பின், அதுக்கு தேவையான ஆக்சசரிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே ஓகே, ப்ரைஸும் ஓகே தான் இந்த விஷயத்துலையும் இருக்கும். ஃபர்னிச்சர்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆக்கும். அண்ட் மை ஃபேவரட் பார்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ். இங்கே நிறைய இருக்குது. ஸோ கிராஃப்ட் ஐட்டம்ஸ், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், உங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தேவையான கேன்வஸ் அப்படி எல்லாமே இங்கே இருக்கும். இந்த செக்ஷன் அப்படியே பெட்டுக்கானது, ஃபுல்லாகவே பெட்ஸுக்கு தேவையானது இருக்குது. அதுவும் ஓகே ரீசனபிளான ப்ரைஸில் தான் இருக்கும். அவங்களுக்கான ஃபுட், தூங்குறதுக்கு பெட் அப்படி எல்லாமே இருக்கும். அண்ட் இது வந்து லைட்ஸ், கார்பெட்ஸ், நாங்கள் வந்து குளிக்கிற நேரம் தேய்க்கிறதுக்கு தேவையானதுகள் அப்படி இப்படின்ட்டு எல்லாமே இருக்கும். டிஷ் வாஷ் பண்ணுற மருந்து அப்படியானதுகள், அந்த கெமிக்கல் ஐட்டம்ஸ் இருக்கும். அதை தவிர மேக்கப் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. பாடி வாஷ் ஜென்ஸுக்கு தனியாக இருக்குது, லேடிஸுக்கு தனியாக இருக்குது. எங்களுக்கு தேவையான குட்டி ஐட்டம்ஸ் மேக்கப்பில் ஒரு பாத்துக்கு தேவையானது அப்படி எல்லாமே இங்கே இருக்கும். ஹேர் கலர்ஸ் அப்படியே ஒரு செக்ஷன் அதுக்கு இருக்கும். அண்ட் கேஷியர்கிட்ட வரும்போது சாப்பாடுற ஐட்டம்ஸ் இருக்கும், புக்ஸ் இருக்கும். ஆனால் ஃப்ரெஞ்சில் தான் புக்ஸ் இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு நான் அடுத்த ஷாப்புக்கு போனேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னு சொன்னால் நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். இப்போவே ஹலோவீனுக்கு தேவையான எல்லாமே இதில் போட்டுட்டாங்க. கொஞ்சம் பயமாக தான் போனேன். நான் அதில் இருந்த ஒரு 2-3 ஐட்டம்ஸ் இவங்க வச்சது திடீர்னு பயம் காட்டக்கூடியது. ஸோ கொஞ்சம் பயந்து தான் உள்ளுக்கு போனேன். ஆனால் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு, பிகாஸ் எனக்கு இந்த ஹலோவீன், கிறிஸ்மஸ் அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி ஷாப்ஸுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்படி இருக்க குட்டி ஐட்டம்ஸ்
ஐட்டம்ஸ்லாம் நான் நிறைய கலெக்ட் பண்ணுவேன், வாங்கி வச்சுக்கொள்ளுவேன். யூஸ் பண்ணுறேனோ இல்லையோ, ஆனால் ஆசைக்கு வாங்கி வச்சுக்கொள்ளுவேன். ஹலோவீனுக்கு நிறைய இந்த முறை ரொம்ப அழகான ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க. அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் இருக்குது. வழமையாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான மேசை, கதிரை அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. கார்டனிங்க்கு தேவையானதுகள் அப்படித்தான் இந்த ஷோரூமில் இருக்கும். பட் இப்படி ஏதாவது ஒன்று வந்துச்சுண்டா இவங்க ஸ்டார்டிங் டு ஒரு முக்கால்வாசி இடத்துல வந்து இந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், இதுக்கு தேவையான ஐட்டங்கள் அப்படி தான் வச்சுருப்பாங்க. நார்மலாக இதில் கேண்டீஸ் வாங்குவோம் நாங்கள். ஸோ அதுக்கேற்ற பேக்ஸ் இங்கே இருந்துச்சு. நிறைய வெரைட்டியான பேக்ஸ் இருந்துச்சு. அதில் எனக்கு ஒரு பேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து அடுத்த செக்ஷனில் தான் இருக்குது. நான் அது வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாமே அந்த வாளிகள் தான். ஒவ்வொரு கலர்ஸில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் கால் அந்த மாதிரிலாம் செஞ்சுருந்தாங்க. வாசலில் கொளுவுறதுக்கு இந்த தீம் பார்க் அந்த மாதிரி எதுக்காவது இதுகளை யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இங்கே நிறைய இருந்துச்சு. பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்குமே இருந்துச்சு. எனக்கு இந்த எலும்பு கூடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கேர்ள் மாதிரி மேலே ரோஸ் ஒன்று வச்சுருக்கிறது, அதையும் வாங்கணும். நான் இப்போ போயிட்டு பெருசாக ஒன்றுமே வாங்கலை. நான் ஒரு 2-3 ஐட்டம்ஸ் தான் வாங்கினேன். பிகாஸ் என்னோடய ஹஸ்பண்டோட போயிட்டு தான் நான் இதெல்லாம் வாங்குவேன். அவருக்கு தான் பில் வைப்பேன். என்னோடய மணியில் நான் வாங்க மாட்டேன். இது வந்து அவங்களுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கான அந்த மேக்கப் இது கூடி வச்சுருந்தாங்க. நான் சொன்னேன் தானே ஒரு வாளி இருக்குமென்னு, அது இது தான் மிக்கி மவுஸ் போட்டது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது தனியாகவும் இவங்க ஒரு செக்ஷனில் வச்சுருந்தாங்க, ஒரு இதில் தனியாக அதை வாங்கக்கூடிய மாதிரி. அண்ட் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவரையும் நான் வாங்கணும் என்று நினச்சேன். இதெல்லாம் ஏன் வாங்குகிறேன், எதுக்கு வாங்குறேன்னு எனக்கே தெரியாது. பட் இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் 1-2 வச்சு நான் வீட்டில் டெக்கரேட் பண்ணுவேன். சிலதுகளை நானே பார்த்து பயப்படுவேன். இதில் குட்டி பேபிஸுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருந்துச்சு. அண்ட் பிளட், ஏன்னா நாங்கள் பிளட் வந்து நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இங்கே. என்ன சொல்கிறது, நார்மலாக நாங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு இதில் அந்த வாயிலேருந்து வர்ற மாதிரி அப்படி இப்படியெல்லாம் கொஞ்சம் இதுகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இதில் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. முக்கால்வாசி கடையில் ஃபுல்லாகவே ஹலோவீனுக்கானது மட்டும்தான் இருந்தது. நார்மலாக இந்த நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட்டில் வந்து எல்லாருமே ஹலோவீனுக்கு டெக்கரேட் பண்ண ஹலோவீன் வைபாகவே இருக்கும் எல்லா கடையிலையுமே. இந்த ஷாப்போட முதல்ல இருந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எங்கே வச்சுருக்காங்கன்னே எனக்கு தெரியலை. எல்லாத்தையுமே இது பண்ணிட்டாங்க. இப்படி தான் இந்த ஷாப் இருக்கும். இது பின்பக்கம் ஷாப்போட இதில் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. நிறைய கிட்ஸோட டாய்ஸ் வந்து இந்த இதில் இருக்கும், இந்த பின்னாடி இருக்கிற கடைகளில். அதில் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதையும் நான் வீடியோ எடுத்தேன். இந்த ஷாப்பில் தான் ஃபோன் அக்சசரிஸும் கொஞ்சம் இருக்கும். அதுகளும் பார்த்துட்டு அப்படியே வந்தேன் கடையில். கொஞ்சோண்டு சாமான் நான் ஒரு 4 ஐட்டம்ஸ் மாதிரி தான் வாங்கினேன். என்னத்தான் இருந்தாலும் ஹஸ்பண்டுக்கு பில் வைக்கிறதுல தான் சந்தோஷம் இருக்கும். என்ன மாதிரியே நிறைய வைஃப் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த இதுலேயும் போட்டிருந்துச்சு அதுக்கேற்ற வாளி அந்த மாதிரி. ஒன்று உடஞ்சிருச்சு. இதாக இருக்குது, அழகாக இருக்குது. இது என்கிட்டையும் 2 வாளி இருக்குது. நான் இதுக்கு முதல்ல வாங்கினது. அதெல்லாம் சும்மா தான் வீட்டில் இருக்குது. இங்கால லைட்டாக கொஞ்சமாக இந்த ஷாப்போட ஐட்டம்ஸ் இந்த இருக்குது, ஃபோன் ஐட்டம்ஸ் அண்ட் அதோட அக்சசரிஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த ஷாப்பில் இவ்வளோ தான் இருந்துச்சு. முக்கால்வாசி ஹலோவீனுக்கே அவங்களுக்கு போயிடுச்சு. ஸோ அதுகளெல்லாம் வாங்கிட்டு பில்லை போட்டுட்டு நான் வந்துட்டேன். அஃப்கோர்ஸ் நாங்கள் ஏதாவது ஃபுட் செய்யலுமா இருந்தால் அதுக்கான மோல்ட்ஸும் இங்கே இருந்துச்சு. என்ன மாதிரியே உங்களுக்கு இந்த ஷாப் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது தான் நான் வாங்கினேன். பம்கின் அண்ட் பூ. அப்புறம் சோப் கேஸ் 2 வாங்கினேன். நான் அடிக்கடி சோப் கேஸ் மாற்றுவேன். ஸோ அதுக்கு 2 வாங்கியிருந்தேன். சாப்பாடு மூடி வைக்கிற நெட் வாங்கினேன். ஓகே, இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.